பொதுவா வந்து இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு பெண்ணை பற்றிய ஒரு விஷயம் வந்து எப்படி கட்டுத்தரப்படுது அப்படிங்கிறது தான். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வயசுலேருந்தே அவங்க பார்க்கக்கூடிய திரைப்படங்களா இருக்கட்டும், இல்ல பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும், வீட்ல சொல்லி தர விஷயங்களா இருக்கட்டும். இந்த கட்டமைப்பு என்னவா இருக்குன்னா, ஒரு ஒரு பெண்களை வந்து ஒரு சக மனுஷியா, தனக்கு இணையான ஒருத்தரா பார்க்க வந்து கத்து தரதில்ல. அப்பதான் வந்து நீங்க ஒரு முரண்பாடு வருது, இல்ல ஒரு ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு விஷயத்த அவங்க மறுக்குறாங்க. நீங்க காதலிக்கிறேன்னு சொல்றீங்க, காதல மறுக்குறாங்க. இல்ல காதலிச்சதுக்கு பிறகு கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில பிடிக்காம போகலாம். உங்களுடைய கேரக்டர் பிடிக்காம போகலாம், இதா இருக்கலாம். அப்போ அதுக்கான மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல. அப்பன்னா, இப்ப என்னைப் போல நீயும் ஒரு சக மனிதராகவோ, என்னைப் போல சிந்திப்பதற்கு உனக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா தான், இத ஜனநாயகபூர்வமா இத அணுக முடியும். ஆனா அப்படி ஒரு அணுகலன்னா என்ன ஆகும்? நான் சொல்றத மறுக்கிறியா நீ? அப்ப என்ன மறுத்துட்டு நீ இன்னொருத்தர காதலிச்சு இன்னொருத்தர கல்யாணம் பண்ண போறியா? இப்ப என்ன மறுக்கிற அப்படிங்கிறப்ப வந்து அத அவங்களால ஏத்துக்க முடியல. உளவியல் ரீதியா பிரச்சனைன்றதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனா இது எப்படி கட்டமைக்கப்படுது சமூகத்துல, இந்த உளவியல் இந்த கருத்து எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, உனக்கு அதுக்கெல்லாம் உரிமை கிடையாது. நீங்க சினிமாக்கள்ல பார்க்கலாம். தொரத்தி தொரத்தி வந்து காதலிக்கிறது. மறுத்தா கூட திரும்ப திரும்ப என்ன நீ காதலிக்கணும்னு சொல்ற மாரி. இதுவே ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா?